த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். பாஜகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியா இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணங்கள்ல மிக முக்கியமான ஒண்ணு. அதனாலதான் டபுள் இன்ஜின் சர்க்கார். அதுதாங்க, மத்தியிலையும் பாஜக அரசு, மாநிலத்திலையும் பாஜக அரசு அப்படின்றத அவங்களுடைய தீவிரமான கொள்கைகள்ல ஒண்ணா எடுத்து செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள் ஒன்றிணைஞ்ச ஒரு நாடு. இங்க மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகள், ஆளும் கட்சிகள், சின்ன சின்ன மாநில கட்சிகள் கூட அங்க ஆட்சியை பிடிப்பாங்க. மத்தியில 3 முறை ஆட்சியை பிடிக்க முடிஞ்ச பாஜகவால தமிழ்நாடு மாதிரியான பல மாநிலங்கள்ல அது அவங்களுக்கு எட்டா கணையாவே இருந்துகிட்டு இருக்குது. ஆனா அதுக்காக அவங்க சும்மாவும் இருக்க மாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் அவங்களால கோலோச்ச முடியாம இருந்ததோ அங்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு ஆட்சியை பிடிச்சிருவாங்க. மத்திய பிரதேசம், கர்நாடகா அப்படின்னு பல மாநிலங்கள்ல இதற்காக உதாரணமா சொல்ல முடியும். அதாவது அங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசுல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கியோ, மிரட்டியோ, இல்ல வேற ஏதேனும் வகையில அவங்கள தங்கள் பக்கம் கொண்டு வந்து ஆட்சியை கலைச்சு பாஜகவுடைய ஆட்சியை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. இது அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமான விஷயமா இருந்தது. ஏன்னா மாநிலங்கள்ல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிச்சு யார் யாரெல்லாம் நம்ம பக்கம் கொண்டு வர முடியும் அப்படின்ற கணக்கீடுகள்லாம் போடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கால நேரம் அப்படின்றது எடுத்துக்கிச்சு. இப்ப இதை இன்னும் குறைக்கணும், இன்னும் ஷார்ட்கட்ல போகணும் அப்படின்றதுக்காக மிக முக்கியமான ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கு திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கான மிக முக்கியமான அடிப்படையான விஷயத்தை நாடாளுமன்றத்திலையும் அவங்க மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. संशोधन करने वाले विधेयक संघ राज्य क्षेत्र शासन अधिनियम 1963 का संशोधन करने वाले विधेयक और 2019 का और संशोधन करने वाले विधेयक को माननीय अध्यक्ष जी द्वारा மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாடாளுமன்றத்துல மிக முக்கியமான சட்ட மசோதாவை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். 130வது அரசியல் திருத்த சட்டம், அதே மாதிரி யூனியன் பிரதேசங்கள், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சட்ட திருத்த மசோதாக்கள் தான் அது. சரி, அது என்ன சொல்லுது? நாட்டுடைய பிரதமர், மாநிலங்களுடைய முதல்வர்கள், அமைச்சர்கள், அது மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அவங்க மீது ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு அப்படின்றது போடப்படுது. அதனால அவங்க அரெஸ்டும் பண்ணப்படுறாங்க. தொடர்ச்சியா 30 நாட்கள் அவங்க சிறையில இருந்துட்டாலே 31வது நாள் அவங்களுடைய பதவி பறிக்கப்பட்டுரும். ஒருவேளை அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா அந்த சம்பந்தப்பட்ட பிரதமருக்கோ, முதல்வருக்கோ, அமைச்சர்களுக்கோ 5 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய பிரிவா இருக்கணும். புரியல? கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். உதாரணத்துக்கு தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் இருக்கிறாரு. அவருக்கு எதிரா அமலாக்கத்துறை சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. இந்த வழக்கின் அடிப்படையில அவரை கைதும் செய்யறாங்க, அவரை சிறையில் அடைக்கிறாங்க. அவருக்கு ஜாமீனே கிடைக்காம 30 நாட்கள் சிறையில இருந்துட்டாரு அப்படின்னா 31வது நாள் தமிழ்நாடு முதல்வரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர முடியாது. இப்ப புரிஞ்சுதா? இதுதான் சிம்பிள். சரி, நீங்க நினைப்பீங்க, சரிதானே, ஊழல் இல்லாத ஒரு அரசு அமையணும், குற்றச்சாட்டுகள் இல்லாத, குற்றவாளிகள் இல்லாத அரசியல்வாதிகள் வரணும் அப்படின்னா இந்த சட்டம் நல்லது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா அங்கதான் மிக முக்கியமான ட்விஸ்ட் இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய கால சூழல்ல அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளும், சிபிஐ மற்றும் வருமான வரித்துறையினுடைய செயல்பாடுகள் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளா தான் இருக்கு அப்படின்றதுதான் பெரும்பாலான குற்றச்சாட்டுகள். இதை நான் சொல்லல, நீங்க சொல்லல, உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க. அமலாக்கத்துறையினர் எதிர்கட்சிகளை வேட்டையாடுறதுக்காக ஆளும் அரசால பயன்படுத்தப்படுதோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை உச்ச நீதிமன்றமே எழுப்பியிருந்தாங்க. ஏன் எழுப்பியிருந்தாங்க? ஏன்னா அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகள் அந்த லட்சணத்துலதான் இருந்தது. நான் ஒரு புள்ளி விவரம் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. கடந்த 10 வருஷத்துல அமலாக்கத்துறையினர் அரசியல்வாதிகளுக்கு எதிராக 193 கேஸ் அப்படின்றது ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதுல எத்தனை கேஸ்ல தெரியுமா கன்விக்ஷன், அதாவது அந்த சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி குற்றவாளின்னு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க? வெறும் 2 கேஸுங்க. இதுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு 2019ஆம் ஆண்டு ஆட்சிக்கு மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா அதுவரை அரசியல்வாதிகளுக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த வழக்குல 73% 2வது முறையா பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். இப்ப புரிஞ்சிருக்கும் ஏன் அமலாக்கத்துறை இப்படி சொல்றாங்க அப்படின்னு. அதே மாதிரி அமலாக்கத்துறையினர் தாக்கல் செய்யக்கூடிய இந்த சட்டவிரோத பண பரிமாற்ற தடுப்பு சட்டத்தின் கீழே ஒருத்தருக்கு ஜாமீன் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம். உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல அவரு சிறையிலேயே தான் இருந்தாரு. இத்தனைக்கும் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படல, வழக்கு விசாரணை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனாலும் கூட ஜாமீன் கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அமலாக்கத்துறையினருடைய அதிகாரத்தை அதிகரிக்கக்கூடிய சட்டங்களை ஏற்கனவே மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனா தான் இந்த மாதிரியான புது சட்டம் வந்திருக்கு. உடனே கேள்வி எழும், சரிங்க, அந்த லிஸ்ட்ல பிரதமர் தானே சேர்த்திருக்கிறாங்க,
அப்படின்னா பாஜக அவங்களுடைய நேர்மையை இங்க காட்டுறாங்க தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒரு நாட்டுடைய பிரதமரை எந்த காலத்துல யாருங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க? இந்தியாவில் அதுக்கான ஒரு உதாரணத்தை சொல்லுங்க பார்க்கலாம். மாநில முதல்வர்கள் நிறைய நடந்திருக்குது. அதுவும் எதிர்கட்சிகளை சேர்ந்த மாநில முதல்வர்கள் தான் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. மத்தியில ஆளும் அரசா இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்த ஒரு மாநில முதல்வரை இது வரைக்கும் எந்த அரசு கைது செஞ்சிருக்கிறாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. ஆனா எதிர்கட்சிகள்ல இருந்து இப்படி முதல்வர்கள் கைது செய்யப்பட்ட பட்டியல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீண்டது. உதாரணத்துக்கு டெல்லியுடைய முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டு அவர் சிறையில இருந்தே திகார் சிறையில அடைக்கப்பட்டிருந்த போது கூட முதல்வர் பதவியை நான் ராஜினாமா செய்ய மாட்டேன்னு சொல்லி ஜெயில இருந்தே அவர் கவர்மெண்ட் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா உச்ச நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் ராஜினாமா பண்ணி அப்புறம் முதல்வர் பதவியை மாத்தி விட்டு அதுக்கப்புறம் அவங்க ஆட்சியை இழந்துட்டு இன்னைக்கு அந்த கட்சி எந்த அளவுக்கு மோசமான நிலையில இருக்கு அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரியாது. இன்னொரு உதாரணம், ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய முதல்வராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன். அவரையும் அப்படிதான், அவர் முதல்வராக இருந்தாரு. இதே அமலாக்கத்துறையினர் அவருக்கு எகெயின்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ணி அவர் அரெஸ்ட் பண்ண போறதுக்கு முன்னாடி அவரு தார்மீகமா பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் கேஸ் என்னங்க ஆச்சு? 2வது முறையா எலெக்ஷன் நடந்து ஜெயிச்சு மீண்டும் இப்ப அவரு அங்க முதல்வரா மாறி இருக்கிறாரு. இப்போ இன்னொரு கேஸ ஹேமந்த் சோரனுக்கு எகெயின்ஸ்டா அமலாக்கத்துறையினர் போட்டு இதே மாதிரி போய் அரெஸ்ட் பண்ணி ஒரு 30 நாள் சிறையில வச்சிருந்தாங்கன்னா மீண்டும் அவரு முதல்வர் பதவியை இழந்துருவாரு. அதாவது ஒரு முறை இல்ல, 2வது முறையாவும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வர் அமலாக்கத்துறையினருடைய கைது நடவடிக்கையினால அவங்களுடைய பதவியை இழந்திருப்பாங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்ட்டு? இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பாஜகவால் ஆட்சியை பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அது முன்னாள் அமைச்சர்களாகட்டும் இந்நாள் அமைச்சர்களாகட்டும், அமலாக்கத்துறையினரை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு பரவலா இருந்துகிட்டே இருக்கு. இப்போ அரசுல இருக்கக்கூடிய பெரியசாமி மாதிரியான பலரும் அமலாக்கத்துறையினருடைய விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டு இருக்காங்க. ஒருவேளை இந்த விவகாரங்கள் அவங்க கைது செய்யப்பட்டு 30 நாட்கள் சிறையில இருந்தாங்கன்னா 31வது நாள் அவங்க ஒண்ணுமே இல்லாதவங்களா மாறிடுவாங்க. இப்ப புரியுதுங்களா? இந்த வீடியோவோட ஆரம்பத்திலேயே எதிர்கட்சிகள் இல்லாத நாட்டை பாஜக உருவாக்க விரும்புது அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னு. சரி, இது வெறும் எதிர்கட்சிகளை மட்டும் குறி வைக்கக்கூடியதா? அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இப்போ மத்திய பாஜக சர்க்காருக்கு அவங்களுடைய ஆட்சி தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி பீகார் மாநிலத்துடைய முதல்வர் நிதிஷ்குமார், ஆந்திர மாநிலத்துடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு, இவங்க 2 பேருடைய ஆதரவு தேவைப்படும். ஒருவேளை அவங்க 2 பேரும் மத்திய அரசுல ஏதேனும் சலசலப்புகளை ஏற்படுத்துறாங்கன்னா இருக்கவே இருக்க ஒரு சட்டம், அமலாக்கத்துறை அவங்க கைவசம் இருக்கு. அனுப்ப வேண்டியதுதான், அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான், ஜெயில வைக்க வேண்டியதுதான், 31வது நாள் அவங்களுடைய பதவியை புடுங்கிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளா இருக்குல்ல? இதெல்லாம் பாஜக பண்ண மாட்டாங்கங்க. ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு இருக்குன்னு தெரிஞ்சா அவங்கள கட்சியில சேர்த்துக்கவே மாட்டாங்கன்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா அதுக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. இப்போ மகாராஷ்டிரா மாநிலத்துடைய துணை முதல்வரா இருக்கக்கூடிய அஜித் பவார் மீது அத்தனை குற்றச்சாட்டுகளை இதே அமலாக்கத்துறையினர் முன் வச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவர் முறைகேட்டுல ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருந்தது. இன்னைக்கு அவர் யாருடைய கூட்டணியில் இருக்கிறாரு? பாஜகவோட கூட்டணியில, அதுவும் ஒரு மாநிலத்துடைய துணை முதல்வராக இருக்கிறாரு. இந்த மாதிரியும் என்னால ஏராளமான உதாரணங்களை சொல்ல முடியும். ஒரு வழக்கு விசாரணையை சந்திச்சு அமலாக்கத்துறையினரால கைது நடவடிக்கைகளுக்கெல்லாம் உள்ளாகி அதுக்கப்புறமா அவங்க சார்ந்திருந்த கட்சியிலிருந்து விலகி பாஜகவுல சேர்ந்து இன்னைக்கு பதவி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை நிறைய பேர் என்னால சுட்டி காட்ட முடியும். இந்த மசோதா எதிர்கட்சிகளை ஒட்டுமொத்தமா வேட்டையாடும் அப்படின்றதுதான் எதிர்கட்சிகள் ரொம்ப கலக்கத்துடனும் கவலையுடனும் சொல்லக்கூடியதா இருக்கு. இந்த மசோதாவை நாடாளுமன்றத்துல மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தாக்கல் செஞ்சப்பவே கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அந்த மசோதாக்களை நாடாளுமன்றத்துக்குள்ளேயே கிழிச்செறிஞ்சு தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செஞ்சிருக்காங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த நாடாளுமன்ற உறுப்பினரான KC வேணுகோபால் பேசும் பொழுது, ஏன் இதே சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சரா இப்ப இருக்கக்கூடிய அமித்ஷா குஜராத் மாநிலத்துடைய உள்துறை அமைச்சரா இருந்த போது கைது செய்யப்பட்டிருந்தாரு. அப்படிப்பட்ட வரலாறு இருக்கிறவரு எதிர்கட்சிகளை பழிவாங்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இந்த சட்ட மசோதாவை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்ற பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. இந்த சட்ட மசோதா இப்பதான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னாலும் கூட பாஜகவுக்கு நாடாளுமன்றத்துல அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி நிச்சயமா இதை பாஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை இந்த சட்டம் வந்தா என்ன நடக்கும்? இந்தியாவில் அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும்? இதை உண்மையாலுமே நல்ல நோக்கத்துக்காக பாஜக கொண்டு வராங்கன்னு உங்களுக்கு தோணுதா? உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் அந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த மாதிரியான அதிமுக்கியமான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான தகவல்களோட தமிழ் மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனலையே நான் டெல்லியிலேருந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறது
உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள். நன்றி.